மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். என்றும் 16ஆக வாழணும்னு எல்லாரும் வாழ்த்துவாங்க. நிறைய இடங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. என்றும் அது என்னங்க 16 வயசு போல இருக்கணுமா? அந்த 16 வயசு எப்படி அப்படி பருவ குமரியாக இருப்பது, பருவ இளவரசனாக இருப்பது, அந்த பருவ குமாரனாக இருப்பது, பருவ குமாரத்தி, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த 16 வயசு பாலகன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா இளமை துள்ளலோடு இருக்கணுங்க. அதுக்கு என்னங்க பண்றது? நாங்க பார்த்தா கிழட்டு துள்ளலோட இருக்கோம். இதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா? ஆமாங்க, இந்த அதுக்கு கொஞ்சம் நீங்க தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் சரின்னா நீங்க இளமை துள்ளலோட இருக்கலாம். என்னங்க தியாகம் பண்றது? அப்படி என்னங்க சொத்து சுகமா வச்சிருக்கான் தியாகம் பண்ற அளவுக்கு? இப்படி சொல்றீங்களே ஐயா அப்படிங்கிறீங்களா? சொத்து சுகத்தெல்லாம் கிடையாது. உங்க வாய்க்குள்ள போற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதை ஃபில்டர் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்ரு. சொல்லிட்டுமா? இளமை துள்ளலோடு எப்பொழுதும் இருக்கலாம். என்றும் 16ஆக காட்சியளிக்கலாம். அதாவது முக வசீகரம் ஏற்படும். வயசான கூட ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஆசையா இருக்கா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு? அப்ப நம்மளும் இப்படி இருக்கலாமே, சிம்பிளா ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு ஒருத்தர் ஏதோ சிந்திக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்ல போறாரோ தெரியல, எந்த வேற பிடிங்கி என்ன செய்யறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லுறேன். இந்த கத்தாழைன்னு பார்த்துருப்பீங்க. ஆட சொல்லுங்க, எல்லாம் உலகமே இன்னைக்கு கத்தாழை சோப்பு, கத்தாழை இது, இதைத்தான் நீங்களும் சொல்றீங்களாக்கும் அப்படின்னு. ஐயா, அந்த மாதிரி கண்டென்ட் கிடையாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். கத்தாழை அப்படின்னு சொன்னோடனே கத்த ஆரம்பிச்சிக்கல. கத்தாழை நான் சொல்றது செங்குமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்றைக்கும் அது நீங்க வைத்தியர்கள் பூராமே தெரியும். செங்குமரி சாப்பிட்டால் என்றும் இளமையா இருக்கலாம். செங்குமரி போய் எங்க தேர்றது? அது சங்குமரியாக இருக்கும். எல்லாத்துக்கும் பயன்படாத. அதுக்கு தான் என்னுடைய நீண்ட கால ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடித்தேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். யாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆகவே நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும். என்ன, இளமை மாறாத இனிய தன்மையோடு வாழ்வதற்கு அந்த உடம்பு அந்த அதாவது எக்ஸசைஸே வேண்டாம் சார், அப்படி இருக்கும். கட்டு மஸ்தாக இருக்கும். அந்த நெஞ்சு நிமிர்ந்து இருக்கும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், கத்தாழை. கத்தாழைக்கு அந்த ஆற்றல் உண்டா? உண்டு. கத்தாழைக்கு மட்டும் இல்லை, அதோட இப்பதான் வர்ற விஷயத்துக்கு. கத்தாழை என்ன செய்யணும்? ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்க 2 சோத்து, அதாவது கத்தாழையில 2 பீஸ் இருந்தா போதும். உங்களுடைய ஆள்காட்டி விரல் நீளம் என்னவோ அந்த நீளத்துக்கு 2 பீஸ் எடுத்துங்க. அது போதும். காலையில வெறும் வயிற்றுல இதை எடுத்து வச்சுக்கணும். என்ன சாப்பிடணும்னு சொல்றேன். இந்த கத்தாழை எடுத்து வச்சுக்கணும். இந்த கத்தாழையோட இணைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகா மருந்து ஒண்ணு இருக்கு. இதையும் நீங்க அதுல சேர்க்கணும். அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு இலை இருக்கு. எப்படி? அம்மான் பச்சரிசின்னு ஒரு பேர். நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். அந்த கத்தாழையோட இந்த அம்மான் பச்சரிசியை சேர்த்துடணும். 2 ஸ்பூன். நான் நாட்டு மருந்து கடை விற்பாங்க, அதை வாங்கிக்கங்க. 2 ஸ்பூன் வாங்கிக்கங்க. நீங்க அம்மான், ஏன்னா வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக எடுத்துவாங்க, நீங்க எடுக்க முடியாது. அதனால நீங்க நாட்டு மருந்து கடையில தான் நாடி ஆகணும். அம்மான் பச்சரிசின்னு விற்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குப்பை மேனின்னு ஒரு தலை இருக்கு. அதுவும் நாட்டு மருந்து கடை கிடைக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் தெரியும். அதை எடுத்துங்க. குப்பை மேனி அது ஒரு 2 ஸ்பூன். கற்றாழை, குப்பை மேனி, அம்மான் பச்சரிசி, இந்த 3 விஷயங்களையும் ஒண்ணு கலந்துடணும். அதாவது 2 ஸ்பூன் தான். இதுல நாட்டு மருந்துகளில் பவுடர் வாங்கிக்கலாம். அம்மான் பச்சரிசி பவுடரும் கிடைக்கும், குப்பை மேனி பவுடரும் கிடைக்கும். எல்லாத்துக்குமே கிடைக்குது. நான் சொல்றது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான், கிடைக்காத பொருள் ஒன்றும் கிடையாது. ஆனா இது சாப்பிடும் பொழுது அன்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் பொரித்த ஐட்டங்களை கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. மாமிச உணவுகள், முட்டை, இதெல்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய முகத்தோற்றம் அந்த அந்த இளமை ததும்பல்லாம் வரவே வராது. புதிய தோற்றம் தான் உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு நீங்க மாமிச உணவுகளை உட்கொள்வீர்களோ வயதான தோற்றத்தை அடைவீர்கள். இது சத்தியம். யாரெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணீங்க. சைவத்துல ஒருத்தன் என்னன்னு சொன்னா, அதுல சில பேர் தவறான பழக்க வழக்கத்துக்கு போவாங்க. இந்த போதைப் பொருட்கள்லாம் அதெல்லாம் நீங்க பயன்படுத்தாம இருந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முகப்பொழிவை பெறுவீர்கள். நான் சொல்ற இந்த 3 விஷயமே போதுங்க.
சராசரி சாப்பாடு சாப்பிடுங்க. பச்சரிசி சாதம் மெயினா சாப்பிடுங்க. புரியுதா? எண்ணெயை அதிகமா உள்ள அனுப்பாதீங்க. செக்கு எண்ணெயை மட்டும் பயன்படுத்துங்க. இவ்வளவுதான். அவ்வளவு அதி அற்புதமா இருக்கும். காலையில முடிஞ்ச வரைக்கும் 4 மணிக்கு எழுந்து குளிச்சிருங்க. 4 மணிக்கு முடியாதவங்க தப்பு இல்லை, ஒரு 5:30 மணிக்காக, அதிகபட்சம் 5:30 மணிக்கு மேல குளியலுக்கான டயத்தை ஒதுக்க. நீங்க 6 மணி 7 மணி சூரியன் விடிஞ்ச பின்னால குளிக்கிறது இளமை பொலிவை தராது. அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. 5:30 மணிக்கு முன்னாலே குளிச்சிடணும். சூரிய உதயத்துக்கு முன்னாலே குளிச்சிடணும். அன்பர்களே, இதை செய்து பாருங்கள். உண்மையா விளையாட்டு கிடையாது. 5:30 மணிக்கு முன்னால குளிச்சிருங்க. நான் சொன்ன இந்த 3 ஐட்டத்தையும் ரெகுலர் பண்ணி பாருங்க. 15 தினங்கள்ல போட்டோ எடுத்து வச்சிருங்க. அதுக்கு முன்னால 5 நாள் கழிச்சு ஒரு போட்டோ எடுங்க, 30 நாள் கழிச்சு ஒரு போட்டோ எடுங்க, 48ஆவது நாள் போட்டோ எடுங்க. எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க பார்த்துக்கலாம். ஆகவே அன்பர்களே, இளமை திரளோடு இனிமையாக வாழ இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.